வணக்கம். மதுரை மரியா அன்பின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் பேசக்கூடிய தலைப்பு வந்து கார்மேல் அன்னை குறித்தாகும். இந்த கார்மேலினுடைய தோற்றம், சபையினுடைய தோற்றமானது 11-12ஆம் நூற்றாண்டுகளிலே கார்மேல் மலையில் வாழ்ந்த எளிய காலத்தில் வருகிற துறவிகளால் தொடங்கப்பட்ட ஒரு சபையாகும். அவர்கள் ஆலயம் கட்டி அங்கு மாதாவை தொட்டே வருகின்ற ஒரு காரியமாகும். 1751ஆம் ஆண்டிலே சைமன் ஸ்டாக் என்பவருக்கு ஜூலை 16ஆம் தேதி மாதம் காட்சி கொடுத்து உத்திரி மாநில அவர்கள் கொண்டு வழங்கினார்கள். இதை அணிபவர்களுக்கு நரகத்திலிருந்தும் உத்திரி சத்து வேதனையிலிருந்து விடுபடுவார்கள் என்று வாக்குறுதி அன்னை கொடுத்தார்கள். அதையே அவரும் கடைபிடித்து வாழ்ந்தார். இதற்கு இந்த பக்தியானது திருச்செங்கோடு முழுவதும் பரவியது. அதற்கு பின்னால் இந்த உத்திரியினால் பெரும் அற்புதங்கள் நடந்தன. ஒரு பட்டணம் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இதுபோல் நிறைய அற்புதங்கள் நடந்தன. அணிபவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உத்திரிய மனது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சேக்ரமெண்டல் என்று சொல்வார்கள், ஒரு அருளிக்குமாகும். மேலுமாக இந்த கார்மேல் அன்னையினுடைய சாபத்தைன் தொழில் என்று சொல்வார்கள். அதாவது இந்த சனிக்கிழமை பக்தியானது அதை தொடர வேண்டும். அது அணிபவர்கள் எப்பொழுதும் ஜோமாலை சனிக்கிழமை சொல்லுவவர்களாயும் மாதத்துக்கு ஒரு தடவை பாவசங்கள் செய்து தங்களை தயாரித்துக் கொள்வதாயும் இருக்க வேண்டும். மேலுமாக இந்த உத்திரிமானது மிகவும் வல்லமையுள்ளது. அணிந்த புனிதர்கள் பலர் இருக்கின்றனர். அதில் போனவெந்தூர், கிளௌதிலா கொலம்பே மற்றும் புனித அகஸ்தினார் போன்ற நிறைய புனிதர்கள் இந்த மாதாவுடைய உத்திரியை தரித்து நல்ல முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் இவைகளை பின்பற்றி உத்திரியம் தரித்தவர்களாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.